وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. உங்களின் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒரே இறைவனே, அவனைத் தவிர வேறு கடவுள் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸலாத்து வஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்தியாவில் பாஜகவின் மாட்டு அரசியல், அதாவது மாட்டை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி, மாட்டுக்காக, மாட்டு இறைச்சிக்காக மனிதர்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய குண்டர்கள், மாட்டு இறைச்சிக்காக மனித உயிரின் மீது கவலை இல்லாமல், மனித உயிரை பற்றி அக்கறை இல்லாமல் மனித உயிர்களை அடித்து படுகொலை செய்யக்கூடிய குண்டர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வகுல் ஜாஅல் ஹக் வஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அழியக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். சத்தியம் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கமான தூய இஸ்லாம் சத்தியமாக இருக்கிறது. அல்லாஹ் இறக்கி வைத்த அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன் சத்திய வேதமாக இருக்கிறது. அசத்தியம் என்பது இஸ்லாத்தில் இல்லாத, அல் குர்ஆனில் இல்லாத அனைத்துமே அசத்தியம் என்பதையும், அல்லாஹ் எப்பொழுது அவன் புறத்திலிருந்து அவனுடைய இறுதி தூதருக்கு சத்தியத்தை இறக்கி வைத்தானோ, அவன் இறக்கி வைத்த சத்தியம் அசத்தியத்தை அழித்து விட்டது என்பதையும், அசத்தியம் என்பது அழியக்கூடியதாகவே இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்டில் ஏறக்குறைய 2014 இருந்து இன்று வரை ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலே பாஜக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. எந்த மாநிலங்களிலெல்லாம் பாஜக பாசிச மதவாத கும்பல்களான இந்த பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் மாட்டுக்காக, மாட்டு இறைச்சிக்காக மனிதர்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய காட்டுமிராண்டி கும்பல்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த 2016ஆம் ஆண்டு, அதாவது கடந்த 2014-15 இந்த காலகட்டத்தில் ஒரு அப்பாவி முஸ்லிம் முதியவரை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் படுகொலை செய்த அந்த சம்பவத்தை நாம் யாருமே மறந்திருக்க முடியாது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த முகமது அஹ்லாக் என்ற ஒரு 55 வயது முதியவர், அவருடைய வீட்டில் மாட்டு இறைச்சியை வைத்திருந்தார் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரை அடித்து படுகொலை செய்தது மதவெறி பாசிச சங் பரிவார் கும்பல். அவருடைய வீட்டில் மாட்டிறைச்சி இருந்தது என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அவருடைய வீட்டு பிரிட்ஜில் இருந்தது ஆட்டு இறைச்சி தான் என்று பிறகு விசாரணையில் தெரிய வந்தது. மாட்டு இறைச்சியை வைத்திருந்தால் கூட அதை தடுக்கக்கூடிய உரிமை இவர்களுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அப்போ மாட்டு இறைச்சியை, மாட்டை அறுப்பதும் அதன் இறைச்சியை சாப்பிடுவதும் நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம் கிடையாது. இந்தியாவிலேயே, அதாவது உலக அளவில் வெளிநாடுகளுக்கு மாட்டு இறைச்சிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய நாடுகளில் முதலிடத்தில் இந்தியா இருக்கிறது. நம் எல்லோருமே அறிந்த ஒரு செய்தி. அப்போ இன்று வரை நாம் பார்க்கிறோம், மாட்டுக்காக, மாட்டு இறைச்சிக்காக முஸ்லிம்களை படுகொலை செய்வதும், தலித்துக்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி தலித்து மக்களின் மீது தாக்குதல் நடத்துவதும், அதாவது மாட்டுக்காக, மாட்டு இறைச்சிக்காக முஸ்லிம்களின் மீது தாக்குதல், முஸ்லிம்களை படுகொலை செய்வது, தலித்து மக்களின் மீது தாக்குதல், தலித்து மக்களை படுகொலை செய்வது, இது மாதிரியான மிருகத்தனமான செயல்களில் இந்த பயங்கரவாதிகள் மாட்டை பாதுகாக்கிறோம், பசுவை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில்
பசுவை பாதுகாப்பதாக, மாட்டை பாதுகாப்பதாக கூறிக்கொள்ளக்கூடிய இந்த பயங்கரவாதிகள் அப்பாவிகளின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ மாட்டு அரசியல் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க, இன்று கடந்த சில தினங்களாக, கடந்த 2-3 தினங்களாகவே சமூக வலைத்தளங்கள், ஊடகங்களில் ஒரு செய்தி பரவலாக பரவி கொண்டு இருக்கிறது. அது என்ன செய்தின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களின் வழிபாட்டு தலங்களில் முக்கியமான வழிபாட்டு தலமான, அதிகமான பணம் சேரக்கூடிய, அதிகமான பணம் காணிக்கையாக செலுத்தப்படக்கூடிய ஒரு கோயில், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான கோயில்களில் ஒரு கோயில், ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி கோயில். அந்த திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது. அந்த கோயிலில் கொடுக்கப்படுகிற லட்டு ரொம்ப ஃபேமஸான ஒன்று. அப்போ பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த திருப்பதி லட்டு, திருப்பதி கோயிலில் வழங்கப்படுகிற பிரசாதமாக வழங்கப்படுகிற அந்த லட்டு ரொம்ப ஃபேமஸான ஒன்று, பிரபலமான ஒன்று. அந்த லட்டை வாங்கி சாப்பிடுவது இந்துக்கள் அதை பக்தியாக வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பெரும்பாலான இந்துக்களுடைய மனதை காயப்படுத்தும் விதமாக, பெரும்பாலான இந்துக்களுடைய மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தும் விதமாக அந்த தயாரிக்கப்படுற லட்டில் தயாரிக்கப்படுகிற அந்த உணவுப் பொருளான லட்டில் பன்றியின் கொழுப்பும் மாட்டின் கொழுப்பும் கலக்கப்பட்டிருப்பதாக ஒரு வதந்தி வந்தது. முதலில் அதை நாம் வதந்தியாகத்தான் பார்த்தோம். பிறகு நேற்று செய்தித்தாள்களில், பல சமூக வலைத்தளங்களில் வந்த ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், ஆய்வு முடிவு, அதாவது லேபில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது, ஆய்வகத்தில் அந்த லட்டை பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது, அதில் பன்றியின் கொழுப்பு, மாட்டுடைய கொழுப்பும், மாட்டு இறைச்சியின் கொழுப்பும், பன்றி இறைச்சியின் கொழுப்பும் கலந்திருப்பது ஆய்வில் டெஸ்ட்டில் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் என்றும் மீடியாக்களிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த திருப்பதி கோயிலில் வழங்கப்படுகிற பிரசாதமான லட்டை டெஸ்ட்டில் ஆய்வு செய்யும்போது, டெஸ்ட் பண்ணும்போது, பன்றி இறைச்சியினுடைய கொழுப்பும் மாட்டு இறைச்சியின் கொழுப்பும் அந்த லட்டிலே கலந்திருப்பது பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது என்று மீடியாக்களிலே செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருந்தாலும், மாட்டை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய, மாட்டு இறைச்சியை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யக்கூடிய இந்த பயங்கரவாத கும்பல்கள், இதற்காக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அப்போ இது மக்களுடைய அந்த நம்பிக்கை விஷயத்திலே விளையாடுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. பொதுவாகவே மனிதன், இறைவன், மனிதனை படைத்த இறைவன் அல்லாஹ் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான். மனிதனாக இருக்கக்கூடியவன் சற்று சிந்தித்து பார்த்தாலே தன்னை தெளிவாகவே புரியும், மனிதனுக்கு புரியும். அதாவது இறைவன் கால்நடைகளை படைத்தது மனிதனின் தேவைக்காக. ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளை இறைவன் படைத்ததே நம்முடைய தேவைக்காகத்தான் படைத்திருக்கிறான். அப்படித்தான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களின் தேவைக்காகத்தான், உங்களின் தேவைகளுக்காகத்தான் கால்நடைகள் படைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கால்நடைகளை அல்லாஹ் படைத்தது நம்ம தேவைக்காக, அதை இறைச்சியாக சாப்பிடுவதற்காக, அதிலிருந்து வரக்கூடிய பால் நாம் பயன்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நம்ம தேவைக்காகத்தான் அனைத்தையுமே படைத்திருக்கிறான். அப்போ இந்த உண்மையை புரிந்து கொள்ளாத மூடர்கள், இது உண்மை அவர்களுக்கு புரிந்தாலும் கூட, இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய வேண்டும், இதை வைத்து ஒரு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று தங்களுடைய சுயநலத்துக்காகவும், தங்களுடைய அந்த கீழ்த்தரமான அரசியல் சுயநலத்துக்காகத்தான் இவர்கள் இந்த செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். மனிதன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா மனிதனை சிந்திக்கக்கூடியவனாகத்தான் படைத்திருக்கிறான். மனிதன் சற்று சிந்தித்தாலே தான் யார் என்பதையும், எதற்காக இறைவன் தன்னை படைத்தான் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இன்று வரையிலும் மாட்டுக்காக வேண்டி அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இந்த பயங்கரவாதிகள்
சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த மாட்டுக்காக இவன் முஸ்லீம் அடித்து கொண்டானோ, எந்த மாட்டுக்காக கிறிஸ்தவர்கள் மீது, தலித்துக்களின் மீது தாக்குதல் நடத்தினானோ, எந்த மாட்டுக்காக வேண்டி படுகொலைகளை இவர்கள் செய்தார்களோ, அதே மாட்டுடைய கொழுப்பு இன்னைக்கு கோயிலில் வழங்கப்படுகிற பிரசாதத்தில் கலந்திருக்குன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு செயல் என்பதை இவர்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமான இந்த சத்திய இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்து, சத்திய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாம அசத்தியவாதிகளுக்கு சத்தியத்தை எடுத்து வைப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வது நம் மீது கடமையாக இருக்கிறது. இந்த கடமையை சரியான முறையிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.